தர்மபூத ஞானத்தை இந்த சத்வகுணம் சென்று அடைந்தால், அதனால் ஆக்கிரமிக்கப்பட்டால் அவன் நல்லவனாக இருப்பான், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பான், பகவத் சிந்தனையிலே இருப்பான். அதுவே ரஜோகுணத்தால் தர்மபூத ஞானம் ஈர்க்கப்பட்டு விட்டால் அவன் கொடுமையானவனாகவும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படுபவனாகவும் குரோதமும் பேராசையும் உடையவனாகவும் மாறிவிடுவான். அதே தர்மபூத ஞானத்தை தமோகுணம் ஆட்கொண்டு விட்டால் அவன் எப்பொழுதும் சோம்பித்திரியும் சோம்பேறியாக மாறிவிடுவான். இதைத்தான் பகவத்கீதையிலே பகவான் மனதனுடைய இயல்பு என்று எடுத்து காட்டுகின்றார். இப்படிப்பட்ட மனதை நாம் கட்டுக்குள் வைக்க வேண்டும். ஜிதேந்திரியம் வாக்படுத்தும் ஹனுமானை போல ஜிதேந்திரியங்கள் இந்திரியங்களை கட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டால் ஞானம் பெருகும் என்பதுதான் சுந்தரகாண்டத்திலே இந்த கட்டத்திலே ஹனுமான் நமக்கு காட்டுவது. பலவிதமான நிலைகளில் பலவிதமான கோலங்களில் பெண்கள் உறங்குவதை அவர்கள் அறியாமல், தெரிஞ்சு பார்க்கல, அவர்கள் அறியாமல் இரவில் நோட்டமிடுகின்ற பொழுது அவனுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்தது? பெண்கள் மத்தியிலே எங்காவது ஒரு பெண்ணாக சிறை வைக்கப்பட்டிருக்கின்றாளா சீதா பிராட்டி என்றுதான் நினைத்தான். ஆகவே எண்ணத்திலே விகல்பமில்லை. அப்பொழுது அவனுடைய ஆத்ம ஞானத்தை, தர்மபூத ஞானத்தை ஆட்கொண்டிருப்பது சத்வகுணம். ராமனுடைய பெயர், ராமநாமம், ராமனை பற்றிய சிந்தனை. ஆகவே அவனுடைய எண்ணத்தில் விகல்பமில்லை. ஆகவேதான் கண்டதிலே காமம் வராமல் கண்ணன் மீது காமன் வர வேண்டும் என்று ராமானுச நூற்றந்தாதியிலே அழகாக சொல்லி இருக்கின்றார்கள். சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரிய நற்காமமும் என்றுவை நான்கென்பர், நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு என்று உரைத்தான் வாமனன் சீலன் ராமானுஜன் இந்த மண்மிசையே. நாம் ஆசைப்படணும், காமம் வைக்கணும். யார் பேர்ல? கண்ணன் பேர்ல காமம் வையுங்கோ. கண்ணன் பேர்ல ஆசம். எல்லாம் கண்ணனுக்கு என்று சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று நினைத்தோம் என்றால் அங்கு மனத்திலே ஏது விகல்பம்? கண்ணனா இருந்தான்னா ராமனா இருந்தான்னா எல்லாரும் ஒன்றுதான், பெயர் தான் மாற்றமே தவிர எல்லாம் ஒரே ஸ்வரூபம்தான். ஆகவேதான் ஆத்மாவையோ தர்மபூத ஞானத்தையோ அழிக்க முடியாது என்பது நம் சித்தாந்தம். தர்மபூத ஞானத்திலே முக்குணங்களும் நிறைந்திருக்கும். எந்த குணம் மேலோங்குகின்றது என்பது நம் வாழ்வின் முறையால் அமைகின்றது, நாம் உண்ணும் உணவால் அமைகின்றது. தயவு செய்து அதை தெரிந்து கொள்ளுங்கள். உண்ணும் உணவால் ஒருவனுடைய குணம் மாறுபடுகின்றது. நான் இன்னைக்கு 8 மணிக்குள்ள முடிக்கணும். இங்க ஒரு அழகான கதை சொல்லலாம், ஆனா கதை சொல்றதுக்கு நாழி இல்லை. நான் பின்னொரு காலத்துல அது சொல்றேன். 8 மணிக்குள்ள சுவாமி புறப்பாடாகணும், அதனால சீக்கிரம் முடிச்சுடுறேன். நாம் உண்ணுகின்ற உணவு நம் மனதை எப்படியெல்லாம் மாற்றிவிடும் என்பதற்காக நம் புராணங்களிலே பலவிதமான கதைகளை சொல்லி வைத்திருக்கின்றார்கள். புராணங்களை வாசிக்க வாசிக்கத்தான் வேதங்களுடைய பொருள் தெரியும், தர்மத்தினுடைய சூட்சமம் நமக்கு தெரிய வரும் என்பதுதான் நமக்கு தெரிய வருகின்றது. ஆத்மாவையோ தர்மபூத ஞானத்தையோ அழிக்க முடியாது, இந்திரியங்களையும் அழிக்க முடியாது. ஒருவன் பிறவி எடுத்துவிட்டால் இந்திரியங்கள் இருக்கத்தான் செய்யும். 5 கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள் கட்டாயம் இருக்கும் மனிதனாக இருந்து விட்டால். ஆகவே குணத்தையும் அவனுடைய குணத்தினுடைய தாக்கத்தையும் பொறுத்துத்தான் ஒருவன் நல்லவனா அல்லது தீயவனா, நல்ல உள்ளம் கொண்டவனா அல்லது தீய உள்ளம் கொண்டவனா என்பதை விளக்கி காட்டுவதுதான் ஸ்ரீமத் ராமாயணத்திலே சுந்தரகாண்டத்திலே ஹனுமான் நமக்கு இப்பொழுது எடுத்து காட்டுகின்ற நிகழ்ச்சிகள். மனது ஒன்றுடன் ஒன்றை ஒப்பு நோக்கி மற்றொன்றிற்கு தாவுவது இயல்பு. ஒப்புமையில்லாத பொருளின் மீது மனம் லயித்துவிட்டால் வேறொன்றுக்கும் தாவுவதற்கு இடம் இருக்காது. ஆகவேதான் நம்ம பெருமாளை பற்றி சொல்லுவோம், ஒப்பிலாத அப்பன் என்னப்பன் என்று சொல்லுகின்றோம். பெருமாளுக்கு ஒரு பெரிய குறை இருந்துதான். பெருமாளை தரித்திராய நமகான்ட்டு அர்ச்சனை பண்ணாராம். என்ன போய் தரித்திரன் சொல்லிட்டியேன்னு கேட்டாலாம். ஆமா, நீ தரித்திரன் தான். தரித்திரன்னா யாரு? ஒன்றும் இல்லாதவன். உனக்கு மேல ஒருத்தரை நீ காட்டு, நீ தரித்திரன் இல்லைன்னு ஒத்துக்கிறேன்னு சொன்னாராம். எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பாருங்க. அவருக்கு மேல் ஒருவரும் கிடையாது, ஆகையினால் அவரும் தரித்திரர் தான் என்று இது ஒரு வேடிக்கையா விளக்குவதற்காக சொல்லுகின்ற கதைகள். ஆக தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால், திருவள்ளுவர் இதைத்தான் சொல்றார். அவர் இவருக்கு ஓமை இன்னொருத்தர் என்று எடுத்து காட்டவே முடியாது.
அப்படிப்பட்ட மனோ குணத்தை உடையவன் எம்பெருமான் என்பதால் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்று சொன்னார். இது விசு சொன்னது போன்ற ஒரு ஜோக்கு கிடையாது. பற்றற்ற அந்த எம்பெருமானுடைய திருவடிகளின் மேல் நாம் பற்று வைக்க வேண்டும் என்பதை இந்த திருக்குறள் எடுத்து காட்டுகின்றது. இதற்கெல்லாம் ஆதாரம் எது? வேதமும் இதிகாசங்களும் தான். ஆகவே திருக்குறள்ல ஏதோ தமிழ்ல தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. அதனுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை பொருத்தி பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு குறளுக்கும் வேதத்தோடு ஒப்பிடலாம், ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு புராண இதிகாச நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் என்பதுதான் உண்மை. இப்படித்தான். ஆகவே மனம் எப்படி இருக்க வேண்டும்? மனம் என்பது மாறாமல் இருக்க வேண்டும். எதில் மாறாமல் இருக்க வேண்டும்? எம்பெருமான் மீது கொண்ட பற்றிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும். ஆஞ்சநேய மகாபிரபு வைத்திருந்தது போன்று. ஆகவேதான் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அன்றர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே. என்ன பெருமாளை பார்த்துட்டேன், இனிமே வேற என்ன இருக்கு இந்த லோகத்துல எனக்கு பார்க்கறதுக்கு? என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே என்று அனுபவித்தார் அல்லவா? இது தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய அனுபவம் அல்லவா? அதே போன்ற தொண்டரடிப்பொடி ஆழ்வார் கிடையாது, திருப்பான ஆழ்வாருடைய அனுபவம். திருப்பான ஆழ்வாருடைய அனுபவத்தை போல தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஒரு அனுபவத்தை சொல்லுகின்றேன். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதாமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவைய பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. எப்படிப்பட்ட ஒரு மனக்கட்டுப்பாடு! இதை தவிர எனக்கு என்ன சௌரியங்கள் என்ன சௌபாகியங்கள் கொடுத்தாலும் வேண்டாம், எனக்கு அந்த அரங்கம்தான் வேண்டும் என்று கேட்டார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். என் அமுதனை கண்டகன்கள் மற்றொன்றை காணாவே என்று சொன்னார் அல்லவா திருப்பானாழ்வார். இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் அனுபவித்து காட்டியது எதற்காக? நம் மனம் பற்றற்றவனிடம் பற்று கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த நிலையில்தான் இப்பொழுது இந்த திருஷ்டிர் விஷயவர்தினி என்ற சுந்தரகாண்ட ஸ்லோகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நாம் அனுபவிக்க வேண்டும் இந்த தத்துவத்தை. இன்னும் ஒரு ஸ்லோகத்தில் வால்மீகி அனுமானுடைய வாக்காக சொல்லுகின்றார். சுபாசுபாசு அவஸ்தாசு தச்சமேஷு விவஸ்திதம் என்று சொல்லுகின்றார். சுபமோ அசுபமோ என்னுடைய அவஸ்தைகளோ எதுவாக இருந்தாலும் அது என் எண்ண ஓட்டத்தைத்தான் பொறுத்து இருக்கின்றது. இப்பொழுது நான் இங்கு தேடுவது சீதா பிராட்டியை. ஆகவே அலங்கோலமான நிலையில் இருந்த பெண்களை பார்த்து என் மனம் சஞ்சலப்படவில்லை, என் மனம் விகாரமடையவில்லை, என் இந்திரியங்கள் கெட்டு போகவில்லை என்பதை எடுத்துக்காட்டி எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் எவ்வாறு மனம் தாவாமல் இருக்க வேண்டும் என்பதை ஹனுமார் மூலம் சுந்தரகாண்டத்தில் நமக்கு தெரிவிக்கப்படுகின்றது. இதே பகவத்கீதைக்கு வருவோம். பகவத்கீதையிலே அர்ஜுனன் தன் எதிரே நிற்பவர்கள் என்னுடைய உறவினர்கள், இவர்களுக்கு எதிராக நான் எப்படி போராடுவேன் என்று மனச்சோர்வு அடைகின்றான். அப்பொழுது அனார்யஜுஷ்டம் அஸ்வர்யம் அகீர்த்திகரம் அர்ஜுனா என்று சொல்லுகின்றார் கிருஷ்ணன். அனார்யஜுஷ்டம் சான்றோர்கள் மனச்சோர்வை உயர்வாக கருத மாட்டார்கள். அஸ்வர்யம் மனச்சோர்வு சொர்க்கத்தை பெற்றுத்தராது. அகீர்த்திகரம் மனச்சோர்வு எவ்வித புகழையும் பெற்றுத்தராது. ஆகவே மனச்சோர்வு ஏற்படும் போதெல்லாம் நம்முடைய லட்சியத்தை நினைத்து அதை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டுமே மேலோங்கி இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதருக்கும். இப்போ பகவத்கீதையில இவ்வளோ ஸ்லோகங்கள் சொல்லி வச்சிருக்காருன்னா அர்ஜுனன் மூலமாக நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். எப்பெல்லாம் நமக்கு மனச்சோர்வு வருகின்றதோ அப்பொழுது நம் லட்சியம் என்ன, அந்த லட்சியத்தை அடைவதற்கு எது தடையாக இருக்கின்றது, அந்த தடையை எவ்வாறு நீக்கலாம் என்று நினைத்தோம் என்றால் சத்வகுணம் மேலோங்கும். சத்வகுணம் மேலோங்கும் என்றால் எம்பெருமானிடலே பக்தி உண்டாகும். பக்தி உண்டானால் பிற பொருளின் மீது நமக்கு ஆசை குறைந்து போகும். அப்பொழுது இந்த தமோகுணமோ ரஜோகுணமோ அதன் ஆதிக்கத்தை குறைத்து கொண்டு சத்துவகுணம் மட்டும் மேலோங்கி நிற்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இவ்வாறெல்லாம் சொல்லிவிட்டு சீதா பிராட்டியை பல இடங்களிலே தேடுகின்றார் ஹனுமான். எங்கு தேடியும் சீதா பிராட்டியை பார்க்க முடியவில்லை. உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகின்றது.
தூக்கி வந்த ராவணன் சீதா பிராட்டியை கொன்று போட்டு விட்டானோ, அல்லது சீதா பிராட்டியை மடிந்து போய்விட்டாலோ, இத்தனை நாள் ராமன் வந்து காப்பாற்றவில்லையே என்று மடிந்து போய்விட்டாலோ என்று மனம் சஞ்சலப்படுகின்றது ஹனுமானுக்கு. கொன்றானோ கற்பு அழியா குலமகளை கொடும் தொழிலால் தின்றானோ, எப்புறத்தே சரித்தானோ சிறை செறியோன், ஒன்றானும் உணரகிலேன் மீண்டு இனி போய் என் உரைக்கேன், பொன்றாத பொழுது எனக்கு இக்கொடும் துயரம் போகாததால், நான் திரும்பி போய் எந்த முகத்தோடு என் ராமபிரபுவை பார்ப்பேன், சீதா பிராட்டியை பார்க்க முடியவில்லை என்று எவ்வாறு சொல்வேன்? சீதா பிராட்டியை கொன்று விட்டானா அல்லது தின்று விட்டானா, என்ன செய்வது என்று மனம் குழம்புகின்றார் ஆஞ்சநேயர். எங்கு தேடியும் காண கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுகின்றார். அதோடு நிற்கவில்லை, இப்பொழுது நன்னால் சீதா பிராட்டியை பார்க்க முடியாமல் போகின்ற ஒரு நிலைமை வந்துவிட்டால் அதனுடைய பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று யோசிக்கின்றான். அதுதான் புத்திர் பலம். என்ன யோசிக்கிறான்? நான் சீதா பிராட்டியை தகுந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திரும்பி வருவேன் என்று சொல்லிட்டு வந்திருக்கான். அந்த காலத்துக்குள்ளே போகலன்னா என்ன நடக்கும்? சுக்ரீவ மகாராஜா அனுமான் வரவில்லையே, அவனுக்கு ஏதோ ஆயிடுத்து, சீதா பிராட்டியை பார்த்திருந்தால் வந்திருப்பான், சீதா பிராட்டியை பார்க்கவில்லை என்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து விடுவார்கள். ஆகையினால் அவன் மாண்டு போவான். அவன் மாண்டு போனால் அவனுடைய பத்தினிகள் மாண்டு போவார்கள், அவனுடைய பிள்ளைகள் மாண்டு போவார்கள், அவனுடைய பிரஜைகள் மாண்டு போவார்கள். இதையெல்லாம் பார்த்து நிச்சயமாக சீதா பிராட்டி கிடைக்க மாட்டாள் என்று ராமபிரபு மாண்டு போவார். ராமன் மாண்டு போனால் பரதனோ லக்ஷ்மணனோ சத்ருகனோ இருப்பார்களா, அவர்களும் மாண்டு போவார்கள். இவர்களெல்லாம் மாண்டு போனால் என்ன நடக்கும்? அவருடைய தாயார்கள் எல்லாம் மாண்டு போவார்கள். வம்சமே அழிந்து போய்விடும். 2 வம்சங்கள் அழிவதற்கு இந்த சிறியேன் ஒரு காரணமாக இருந்து விடுவேனோ? சீதா பிராட்டியை பார்க்க முடியவில்லை என்ற ஒரு செய்தியை போய் செல்லும் துர்பாக்கிய நிலைக்கு என்னை ஆட்படுத்தாதே ராமா என்று வேண்டுகின்றான். யாரு? ஆஞ்சநேய மகாபிரபு. கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன் கவிக்குலக்கோன், கொண்டு வரும் என்றிருக்கும் யான் இழைத்த கோலிதுவால், புண்டரீக நயனத்தான் பால் எண்ணம் போவேனோ, விண்டவரோடுடன் வீயாது யான் வாலா விழிவேனோ என்று சோர்ந்து போகின்றார். மனச்சோர்வு எப்படிப்பட்ட வீரனையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப மனச்சோர்வு இருக்கு பாருங்க. மனத்தை போன்ற நண்பனும் கிடையாது, மனத்தை போன்ற எதிரியும் கிடையாது என்று முதலிலே சொன்னோம் அல்லவா? இந்த மனச்சோர்வு ஒருத்தரை ஆக்கிரமித்து விட்டால் அது என்ன சொல்றது, புற்றுநோயை போன்று கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு ஒரு வழியை ஆக்கிவிடும் என்று. ஆகவேதான் கீதோபதேசத்தை இங்கு எடுத்து காட்டினேன். அர்ஜுனனுக்கு பகவான் எப்படியெல்லாம் சொன்னார்கள் என்று. கீதையினுடைய வாசகத்தை நினைத்தோம் என்றால் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் மனிதர்கள், நமக்கு எல்லாம் ஒரு துன்பம் வராமல் இருக்காது. அப்பொழுது மனச்சோர்வு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சுந்தரகாண்டத்திலே ஹனுமான் எப்படி நடந்து கொண்டார், அர்ஜுனனுக்கு கீதாச்சாரியன் என்ன சொல்லிக் கொடுத்தார், அதன்படி நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொண்டு நமக்கு வரும் துன்பங்களிலிருந்து மீண்டு வர வேண்டும். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கின்ற ஒரு மனோநிலைக்கு நாம் தள்ளப்பட்டால் யாராலும் நம்மை தாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது என்பது நிதர்சனம். ஆகவே தான் சீதையை காண முடியாமல் என்ன பண்றார் அனுமார், இப்படியெல்லாம் ஆயிடுத்துன்னா சீதையை பார்க்காமல் நான் திரும்பி போகவே மாட்டேன். ஒரு கால் என்னால் பார்க்க முடியவில்லை என்றால் நானே மடிந்து போகின்றேன். ஒரு க்ஷணம் நினைச்சு பார்க்கிறார். சரி, மடிஞ்சு போயிடுவோம். அப்ப என்ன ஆகும்? குறிப்பிட்ட காலத்தில் வரவில்லை, அப்பயும் என்ன அதே விளைவுகள் தான். இவன் வராததால் சீதையை பார்க்கவில்லை, சீதை இல்லை என்ற முடிவுக்கு வந்து குலநாசம் ஏற்பட்டுவிடும். சரி, நாம மடிந்து போக வேண்டாம், அது பாவம். இறைவன் கொடுத்த பகவான் கொடுத்த உயிரை நாமே அழித்துக் கொள்ளக்கூடாது. ஆனால் இங்கேயே தங்கிடுவோமா மாறு வேஷத்துல? சரி, வேற யாராவது ஒரு தூதன் உன்னை நம்பி இங்க அனுப்பிச்சாலே இது மாதிரி இங்க உட்கார்ந்துருக்கேன் கேட்டா எவ்வளவு அவப்பெயர், அதுவும் வரக்கூடாது என்று தனக்குத்தானே பலவிதமாக யோசித்து ராமபத்னியான சீதா பிராட்டியை காணும் வரை நான் ஓயமாட்டேன், அவரை கண்டேன் சீதையை என்று ராமபிரானிடம் போய் சொல்லுவதில் தான் என்னுடைய காரியம் முடியும் என்று மீண்டும் ஒருவன் வைராக்கியத்தோடு ஒரு சபதம் எடுத்துக் கொள்ளுகின்றான். வினாச்சே பகுவோ தோஷோ ஜீவான் பத்ராணி பஷ்யதி தஸ்மாத் பிராணாத் திரிஷ்யாமி திருவோ ஜீவதி சங்கமாக
யாவத் சேதாம் ஹி பஷ்யாமி ராமபத்னீம் யசஸ்வினீம் தாவதேதாம் புரீம் லங்காம் விசினோமி புனః. பகவான் கொடுத்த உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு எனக்கு உரிமை இல்லை, ஆகவே நான் உயிரை மாய்த்துக் கொள்ள மாட்டேன். ராமபத்னியாகிய சீதா பிராட்டியை காணும் வரையில் நான் ஓய மாட்டேன் என்று மீண்டும் சபதம் பண்ணிக்கொண்டு பல இடங்களில் தேட ஆரம்பிக்கின்றான். அப்பொழுதுதான் அவனுக்கு இந்த ஞானோதயம் வருகின்றது. ஏன் நாம் நம் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும்? சீதா பிராட்டியை தேட வேண்டும் என்ற நம் உறுதி எங்கே போயிற்று என்று மீண்டும் சங்கல்பித்துக் கொண்டு எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பேன் என்று ராமனை நினைத்து ஒரு அடியனுக்கு யாரோ ஒரு பெரியவர், இங்க இருக்கீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, போன் பண்ணார். போன் பண்ணி சுந்தரகாண்டத்திலே ரவரத்னங்கள் என்று சொல்லுகின்றீர்களே, அதற்கு ஆதாரம் என்ன, அதை சொல்லாமல் விட்டு விட்டீர்களே என்று சொன்னார். சொல்ல வேண்டும் என்ற ஆசைதான். ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லிக்கொண்டே போவதென்றால் கொடுத்த 1 மணி நேரம் போராது. நிறைய நாழியாக கொடுத்தாலும் சொல்லலை, இருந்தாலும் இன்னைக்கு சொல்றேன், அதை நீங்க கேட்டுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த ஸ்லோகம் ஏன் பவழத்திற்கு சமம், அங்காரகனுக்கு பிரீத்தியானது என்பதற்கு ஒரு விளக்கம். அனைத்து தடைகளையும் தாண்டி வருகின்றார் ஹனுமார். முதல்ல மைனாக பர்வதம் வந்தது, அடுத்து சுரசா நாகமாதா வந்தால், அடுத்து சிம்ஹிகா வந்தால், அடுத்து லங்கினி வந்தால், இவற்றையெல்லாம் தாண்டி கொண்டு வந்த பொழுது மனச்சோர்வு வந்துவிட்டது. மனமே எதிரியாகிவிட்டது. இந்த மனத்தையும் வெல்வேன் என்று தனக்குத்தானே சபதம் போட்டுக்கொண்டு மனச்சோர்வு அடைவதனால் எந்த புண்ணியமும் கிடையாது, வெற்றி வீரனாக திரும்புவதுதான் மனச்சோர்வை நீக்குவதற்கு வழி என்று சபதம் பண்ணி கொண்டுகின்றார். இப்போ ஜோசியத்துக்கு வரும். ஜோதிட சாஸ்திரத்திலே நவகிரகங்களில் அங்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாய்தான் மனக்கவலைகளுக்கு காரணமாக இருப்பவன். அதே செவ்வாய்தான் மனக்கவலைகளை போக்குவதற்கும் காரணமாக இருக்கக்கூடியவன். ஆகவே இங்கு இவருக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டது. தன் சங்கல்பத்தால் அந்த மனக்குழப்பத்தை போக்கிக் கொள்கின்றார். ஆகவே இந்த ஸ்லோகத்தை அங்காரகனுக்கு பிரீத்தியான ஸ்லோகம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்காரகனுக்கு பிரீத்தியது பவழம். ஆகவேதான் இந்த ஸ்லோகத்தை அங்காரகனுக்கு பிரீத்தியான பவழம் என்று பெரியவர்கள் அனுபவித்து இருக்கின்றார்கள். இந்த விசேஷம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே ஹனுமான் நமக்கு சொன்ன தத்துவம், இப்ப எதுக்கு கீதையை சொல்லிட்டு இருக்காரு முதல்ல கேட்டீங்கல்ல, அதுக்கு இப்ப பதில் சொல்றேன். இந்த ஸ்லோகத்தை இவ்வாறு தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட தத்துவத்தை ஹனுமத் கீதை என்று பெரியவர்கள் அனுபவிக்கின்றார்கள். சுந்தரகாண்டத்திலே இருக்கின்ற ஹனுமான் சொன்ன கீதை. கீதை என்ன சொல்லிட்டு, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி, எப்படி இந்த மனசை கட்டுப்படுத்த வேண்டும், எப்படி இந்த மனோதைரியம் வேண்டும், எப்படி விகாரம் அடையாமல் இருக்க வேண்டும், அந்த மன விகல்பம் இல்லாமல் எப்படி மனச்சோர்வு இல்லாமல் இருக்க வேண்டும், மனச்சோர்வை அகற்றினால்தான் வெற்றி கிடைக்கும் என்று உபதேசம் பண்ணுவது போன்று அனுமானுடைய செயல் அமைகின்றதல்லவா. ஆகவே இது ஹனுமத் கீதை என்று போற்றப்படுகின்றது. யாவத் சீதாஹி பத்ஸ்யாமி ராமபத்னீம் யசஸ்வினீம் தாவதேதாம் புரீம் லங்காம் விசீனோபி புனః. ராமனுடைய பத்தினியாகிய கீர்த்தி வாய்ந்தவருமான சீதா பிராட்டியை காணும் வரையில் இந்த இலங்கையில் ஒரு இடம் விடாமல் திரும்ப திரும்ப தேடுவேன் என்று சங்கல்பம் பண்ணி கொண்டதனால் இந்த ஸ்லோகத்தை பவழத்திற்கு நிகரானது. செவ்வாய் எப்படி மனக்குழப்பத்தை கொடுக்கின்றதோ அதே போன்று செவ்வாய்தான் மனக்குழப்பத்தை நீக்கும் என்பதனால் பவழம் என்று நம் பெரியவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். மகா தேஜஸ்வியான ஹனுமான் தான் பல இடங்களிலும் தேடி சீதா பிராட்டியை காண முடியாமல் போகின்றதே, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று அடுத்து யோசிக்கின்றார். இதுதான் ஒரு மனக்கட்டுப்பாடு இருக்கிற செய்கின்ற செயலுடைய தன்மை. முதலில் எப்படி செய்ய வேண்டும் என்று ப்ளூ பிரிண்ட் போட்டுகிறது. அதற்கு பிறகு அந்த செயலை எவ்வாறெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும், தடைகளை எல்லாம் எப்படி நீக்க வேண்டும் என்று ஒரு பிளான் பண்ணுகிறது. அதற்கப்புறம் தடைகளை நீங்கினாலும் மனச்சோர்வு வந்தால் அந்த மனச்சோர்விலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்திக் கொள்வது. இப்படியெல்லாம் நாம் செய்தும் இன்னும் என்னால் ஏன் சீதா பிராட்டியை காண முடியவில்லை, அதற்கு என்ன காரணமாகவும் இருக்கு. காரண காரியங்களை அடுத்து அலசி பார்ப்பது, அனலைசிங். முதல்ல எல்லாவற்றையும் யோஜனை பண்ணி பார்த்து ஒவ்வொரு காரணமாக அலசி பார்த்து இதுதான் காரணமாக இருக்குமோ என்று முடிவுக்கு வர வேண்டும். அதை இங்கு ஸ்ரீ
ஆஞ்சநேய மகாபிரபு நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அப்போதுதான் அவருக்கு ஒன்று தோன்றது, இதுவரை என்னால் முடியும் என்ற தன்னகங்காரத்தினால் நான் போகிறேன், நான் சீதையை தேடி கண்டுபிடித்து விடுவேன் என்று எனக்கு நானே சங்கல்பம் பண்ணிக்கொண்டு சீதா பிராட்டியை தேடிக்கொண்டிருந்தேன். எனக்கு இதுவரை வெற்றி கிடைக்கவில்லை. அந்த அகங்காரம்தான் இதற்கு காரணம். அதனால்தான் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒருத்தர் பார்க்கும்போது அடியேன், நான் அடியவனுக்கும் அடியேன் என்று சொல்லுகின்றது. தலை வணங்குவது, தலை வணங்காமல் இருந்தால் கஷ்டம். அதனால்தான் சம்பிரதாயம் நமக்கு எப்படி எல்லாம் நல்லது சொல்லிக் கொடுக்கிறது பாருங்க. அடியேன் என்ற வார்த்தை ஏன் வருகின்றது? நான் அடியவர்க்கும் அடியேன் என்ற ஒரு எண்ண நிலை உருவாக்குவது. இங்கு இவர் என்ன பண்றார், நாம இவ்வளோ காரியம் பண்ணோம், சில தடைகளை தாண்டினோம், இவ்வளவு தூரம் தேடினோம், அங்குலமாக பார்த்தோம் லங்கா பட்டினத்தை, ஆனாலும் கண்டுபிடிக்க முடியவில்லையே, என்ன காரணமாக இருக்கும்? என் பிரபுவான ராமனுக்கு வந்தனம் சொல்லாமல் நான் தேடிக்கொண்டிருக்கின்றேனே, என் பிராட்டியான சீதா பிராட்டிக்கு நான் வந்தனம் சொல்லாமல் இருக்கின்றேனே, என்னுடைய ராஜாவான என் சுக்ரீவனுக்கு வந்தனம் சொல்லவில்லையே என்று அப்பொழுதுதான் அவருக்கு மனதிலே தோன்றுகின்றது. ஆகவே எந்த ஒரு காரியம் எடுத்துக்கொண்டாலும் பகவத் சங்கல்பம், அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இன்னும் ஒரு பெரிய ஒரு சித்தாந்தம். நாம் எந்த காரியம் பண்ணால் இது என்னால் செய்யப்பட்டது கிடையாது, எல்லாம் என்னை கருவியாக கொண்டு நீ செய்து கொள்கின்றாய் என்று நாம் சொல்லுகின்றோம். காரியத்தை முடித்துக் கொள்ளும் பொழுது இது என்னால் செய்யப்பட்டது கிடையாது, என்னை கருவியாக கொண்டு நீ செய்து கொண்டாய் என்று நாம் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் சங்கல்பம் பண்ணுவதும் சங்கல்பத்தை முடிப்பதும் இதை சொல்லித் தருவது ஸ்ரீ வைஷ்ணவத்தை தவிர வேறு எந்த தத்துவமும் கிடையாது என்று ஆணித்தரமாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு குலத்திலே பிறந்திருக்கின்றோம், உயர்ந்த ஒரு சம்பிரதாயத்திலே நாம் வருகின்றோம் என்றால் இந்த இதிகாச புராணங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்ற அத்தனை நல்லதுகளையும் கிரகித்துக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இப்போ எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இந்த சுந்தரகாண்ட பாராயணம், சுந்தரகாண்டத்தை பற்றி இந்த உபன்யாசம் கேட்கின்றீர்கள். யாருக்குமே தெரியாத கதையா இது? எத்தனை முறை கேட்டாலும் புதிதாக எண்ணங்கள் தோன்றும். அதுதான் இதிகாசங்களுடைய பெருமை. எல்லோருக்கும் தெரிந்த கதையானாலும் தெரியாத பழைய விஷயங்கள் ஸ்புரிக்கும், மலர்ந்து வரும், சொல்ல அனுபவிக்க மலரும் என்பதனால் தான் இப்போ யோசிச்சு பார்க்கிறார், நான் என்ன தப்பு பண்ண, என்னுடைய பிரபுவான ராமனை நினைக்கவில்லை, என்னுடைய பிராட்டியான தேவியை நினைக்கவில்லை என்று உடனே அவர்களுக்கு லாலனை பண்ணுகின்றார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேபியா நமோப்ச சுந்தார்த்த மருத்கணேபியா என்று எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணுகின்றார். தன் வெற்றிக்காக மானசீகமாக பிரார்த்திக்கின்றார். எம்பெருமானை பிரார்த்திக்கின்றார், சீதா பிராட்டியை பிரார்த்திக்கின்றார், ருத்ரனை பிரார்த்திக்கின்றார், மருத்கணங்களை பிரார்த்திக்கின்றார். எல்லாரும் எனக்கு உதவி பண்ண வேண்டும், உங்களுடைய தயவால் தான் இந்த மகா காரியத்தை என்னால் செய்ய முடியும், என்னால் ஆவது ஒன்றுமில்லை, அடியேனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று அனுமார் பணிந்து போகின்றார். இந்த ஸ்லோகத்தினுடைய காரண காரியத்துக்காக இந்த ஸ்லோகத்தை ராமதாரக மந்திரம் என்று சொல்லுவார்கள். ராமதாரக மந்திரம் என்றால் இந்த ஸ்லோகம்தான். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய நமோ தேவி சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேபியா நமோஸ்து சந்தார்க்க மருத்கணேபியா. இந்த ஸ்லோகம்தான் சுந்தரகாண்டத்திற்கே அந்த பெயர் வருவதற்கு காரணமாக இருந்தது என்றும் பெரியவர்கள் கருதுவார்கள். சீதா பிராட்டியை காண முடியாமல் மனச்சோர்வுற்று இருக்கையிலே தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக் கொண்ட ஹனுமார் தன் வெற்றிக்கு இதுவரை அமையாததற்கு காரணம் எம்பெருமானை நினைக்காததுதான் என்று நினைத்து உடனே எம்பெருமானையும் பிராட்டியையும் நினைக்கின்றார். வால்மீகி இந்த கட்டத்தை ரொம்ப அழகா அனுபவிச்சு சொல்லியிருப்பார். என்ன பண்றார் ஹனுமார், உடனே தன் மனது அளவிலே பிராட்டிக்கு ஒரு கோவிலை கட்டி விடுகின்றார். அந்த கோவிலை எப்படி கட்டுறார்னா, ராமலக்ஷ்மணர்களை துவாரபாலகர்களாகவும், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், மருத்கணங்கள் ஆகியோர் கோவிலின் பிரகாரத்தை சுற்றியுள்ள உபதேவதைகளாகவும், சீதா பிராட்டியை கருவறையிலே இருக்கின்ற பிராட்டியாகவும் மனதளவிலே நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். ஆகவே தான் இது ராம தாரக மந்திரம் என்ற பெயரை பெற்றது.
இந்த ராமதாரக மந்திரம் ஜெபிப்பதுதான் ஜெயத்திற்கு வழி என்பதை உணர்ந்து சரணாகதி பண்ணுகின்றார். சரணாகதி பண்ணிவிட்டால் சரணாகத வத்சலனான ராமன் அவருக்கு துணை போகாமல் இருப்பானா? சரணாகதி தானே நம் சம்பிரதாயத்தினுடைய ஆணிவேர். ஆகவேதான் இந்த ஸ்லோகத்தை புதனுக்கு மிகவும் பிரீத்தியான மரகத பச்சைக்கல் என்று பெரியவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். மரகத பச்சைக்கல் இந்த ஸ்லோகம் தத்தோ நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய என்று தொடங்குகின்ற இந்த ராமதாரக மந்திரம் மனமுருகி பிரார்த்தித்து ராமலக்ஷ்மணர்களை ஆவாகனம் பண்ணி சீதா பிராட்டியை மனதளவிலே ஒரு கோயிலிலே நிர்மாணம் பண்ணி அவர்களுடைய உத்தரவு பெற்று மேலும் தேடச் செல்வதனால் புதனுக்கு மிகவும் பிரீத்தியான மரகத பச்சைக்கல் என்று இந்த ஸ்லோகத்தை அனுபவிப்பார்கள். இப்படி ராமனையும் பிராட்டியையும் மற்ற தேவதைகளையும் நினைத்து மனமுருகி பிரார்த்தித்து ஹனுமான் திரும்புகின்றார். அப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கின்றது. அந்த அற்புதம் என்ன என்று நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ஜய ராம.